சபையில தேவனை கனப்படுத்தும்படியாய் சபையினுடைய காரியங்கள் என்ன? வீட்டு காரியம் இருக்கு. நீங்க ஆண்டவரை ஏத்துக்கிட்டீங்க. ஆண்டவர் நிமித்தமாய் சபையும் கூட என்ன பண்ணணும்? உங்களால சில காரியங்கள் செய்யப்பட வேண்டும். எத்தனை பேர் சபைக்காக என்ன செய்றீங்க? நீங்க யோசித்து பாருங்க. செய்யறவங்க செய்யறாங்க, செய்யாதவங்க செய்யணும். எங்களுக்கு செய்ய சொல்லல, ஆண்டவர் நிமித்தமாய் நாங்கள் அந்த மாதிரி நிறைய சபைக்கு செஞ்சிருக்கோம். எங்களுடைய உழைப்பு கூடுமானால் சில காணிக்கைகள் அப்படி ஆண்டவருக்காக அவரை மகிமைப்படுத்தும்படியாய் செய்யணும். அந்த மாதிரி நிறைய நாங்கள் செஞ்சிருக்கோம். வந்தவருக்கு எத்தனை பேர் அப்படி செய்றீங்க? இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரு. இதெல்லாம் பண்ணாம நாங்கள் பட்டணம் வருவோம், முடிஞ்சுதான் போவோம், நன்மை கிடைக்கலாம், நிச்சயமா கிடைக்காது. என்ன ஆண்டவருக்காக செய்யற? காணிக்க கொடுத்தேன், அவர் சொன்னாரு செஞ்சீங்க. தசமம் கொடுத்து அவர் சொன்னாரு செஞ்சீங்க. மற்றதெல்லாம் 2 மட்டும் கொடுத்துட்டா போதும்னு சொன்னாரா? அதுதான் ஆண்டவர் சொல்றார். அவர் சொல்லும்படியெல்லாம் கேட்கணும், இதையும் செய்யணும். விருந்தாளி வீட்டுக்கு போறீங்க, சொந்தக்கார வீட்டுக்கு ஏதோ பையில் வாங்கிட்டு போய் கொடுக்குறீங்க, அதெல்லாம் முடிஞ்சிடுச்சா? அந்த நேரத்துக்கு அது வரவேற்பு. அது ஒரு 1 hour வரைக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பேசி முடிச்சு அதெல்லாம் முடிஞ்சதுங்க, எல்லாம் ஆகி போச்சு. நீங்க போற நேரத்தை பொறுத்து சாப்பாடு டைமா, டீ டைமான்னு தெரியாது, இல்லை மாலை டிஃபன் டைமான்னு தெரியாது, பஜ்ஜி செஞ்சு சொல்றாங்க அந்த நேரமா தெரியாது. ராத்திரி டைம்ல போனா எப்படியும் 8 மணிக்கு போக மாட்டீங்க, 7 மணிக்கு போயிடுவீங்க. அப்போ 8 மணி சாப்பாடு அங்கே தங்குற மாதிரி இருக்கும். நம்ம அவங்களும் பிளான் பண்ணி தான் போவாங்க, அவங்களும் பிளானோட தான் இருப்பாங்க. எந்த நேரத்துக்கு இப்போ தங்கிடுவாங்க போட்டு என்ன புரியலையே. அப்படிதான் எல்லாரும் என்ன ஆகல, உலகத்தின் நிமித்தமாய் புத்திசாலிகள் ஆண்டவரே சொல்றார்.